ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து இட்லி பொடிக்கு தான் உங்களுக்கு திங்ஸ் காமிச்சிட்ருக்கேன். இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுங்கிறத சொல்கிறேன். ஒரு 20 வரமிளகாய் எடுத்துக்கணும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு, பொட்டுக்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு 1 டம்ளர்னால் கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. நான் பவுலில் காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் கப்லேயோ டம்ளர்லேயோ நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 ஸ்பூன் போதுமானது. பெருங்காயத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் வாசனை இன்னும் நல்லா இருக்கும், அதனால் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் கடலை சேர்க்குறவங்க சேர்க்குவாங்க, எள்ளு சேர்க்குறவங்க சேர்க்குவாங்க, கருவேப்பிலை சேர்க்குறவங்க சேர்க்குவாங்க. அது அவங்களோட அடுத்த ஆப்ஷன்ஸு. பேசிக் இட்லி பொடி இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய ஸ்டைலில். நீங்கள் நான் செய்கிற மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கணும். நம்ம சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான். இந்த மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுத்தம்பருப்பு, அந்த ரேஷியோ. ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு மிளகாவை டோஸ்ட் பண்ண போகிறோம். மிளகா வந்து கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி வறுத்து வச்சுக்கணும். அதோட மொறுமொறுப்பு தன்மை வந்தால் போதும். அந்த அளவுக்கு வறுத்து ஒரு தனி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து பருப்பு வகைகளை வறுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு ஒரு 2 to 3 minutes ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் உளுத்தம்பருப்பு போட போகிறேன். உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு வறுக்கணும். அப்போ தான் அதோட வறுபடுற தன்மையும் கரெக்டாக இருக்கும், பொடியும் நல்ல வாசமாக இருக்கும். வேகத்தில் வச்சோம்னா ஒரு பருப்பு தீஞ்சிடும், ஒரு பருப்பு வேகாமல் அதாவது வறுபடாமல் போயிடும். சிம்லேயே நீங்கள் வச்சு ஒரு 5 minutes இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து வறுபட்டுரும். வறுபடையிலே ஒரு வாசம் வரும், பருப்போட வாசம். அது வாசம் வந்துச்சுனாவே அது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதையும் அந்த தட்டில் மிளகாவோட பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணவே தெரியும் உங்களுக்கு. இப்படி உதிரியாக கிடைக்கும் வறுபட்டுருச்சுன்னா. இல்லைன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா உதிரியாக இதாகும், கலரும் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் பருப்பு வறுபட்டுருச்சுன்ட்டு, புதுசாக செய்கிறவங்களா இருந்தால். அதர்வைஸ் ஏற்கனவே செஞ்சவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இது பிகினர்ஸ்க்காக நான் வந்து போடுறேன். இட்லி பொடி வறுக்க தெரியாதவங்க இதை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பெருங்காயம் நம்ம வறுத்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் வறுக்கவும் அது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். வெறும் ட்ரை ரோஸ்ட்டாக தான் வறுக்கிறேன். சில பேர் எண்ணெய் ஊற்றி வறுப்பாங்க. நான் வெறுமனே தான் ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கிறேன். அதோட ஈரப்பதம் போனோன்னா அதையும் மிளகாவோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி வறுக்கிற போது அதோட ஈரப்பதம் போயிடும். வறுப்பட்டுருச்சு. இப்போ இதோட மிளகாவோட வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மொறுமொறுப்பு வந்தால் போதும். லைட்டாக 2 தடவை அப்படி டோஸ்ட் பண்ணிவிட்டு பருப்போடு சேர்த்துற வேண்டியதுதான். பொட்டுக்கடலை சேர்க்குற போது பொடி இன்னும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதோட டேஸ்ட்டு. உப்புலேயும் ஒரு ஈரத்தன்மை இருக்கும், அதுக்காக தான் உப்பையும் வறுக்கிறேன். பொடிங்கிறதுனால அது ஈரப்பசம் தான் வீணாயிடும். இந்த உப்பையும் வறுத்துட்டு சேர்க்குற போது பொடி இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக போயிடுச்சுன்னா மறுபடியும் அதை வந்து மேக் ஓவர் பண்ணணும். அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகா, உப்பு, பெருங்காயம் முதல்ல 3ஐயும் நல்லா ட்ரையாக பல்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மீதி இன்க்ரீடியன்ஸை போட்டு உங்களுக்கு பொடி ரெடி பண்ண போகிறேன்.
நல்லா ஆற விடணும். ஃபேன் காற்றுல நல்லா ஆறினோன்னே மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். சூடோடு அரைச்சோம்னா அதோட வேர்வைப்படுவாங்க. அதாவது சூடு பண்ணுறபோது ஆவி பட்டு தண்ணி வரும்ல, அந்த மாதிரி பண்ணுறபோது பொடி வீணாக போயிடும். நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். மிளகா, உப்பு, பெருங்காயம் 3ஐயும் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு மீதி பருப்பு போட்டு உங்களுக்கு நான் பொடி ரெடியாகவும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். விதை முழுசாக அரைப்படாது. கொஞ்சம் பருப்பு இதோடு சேர்த்து போட்டு அரைக்கிற போது தான் மிளகாயோட விதை நல்லா அரைப்படும். நான் கொஞ்சம் பருப்பு பாதி போட்டிருக்கேன். போட்டு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தடவை போட்டது இப்படி தான் வரும். கொஞ்சம் கலர் அதிகமாக தெரியும். அடுத்து வெறும் பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். மீதி உள்ளதையும் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றியோ தேங்காய் எண்ணெய் ஊற்றியோ நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, ஊத்தப்பம் எதுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி பொடி தான் மெயினாக. இட்லி தோசை பொடி ரைஸில் போட்டு சாப்பிட முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் ஒரே இட்லி வச்சவங்களுக்கு நான் சும்மா லைட்டை தொட்டு காமிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் குறன்னு வேணுனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கோர்ஸாக வேணுனாலும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அந்த கடலைப்பருப்பு வாயில் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் கொட்டி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மந்தில் 2 மந்த் வரை கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வேறு ஏதாவது மெனு வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இட்லி பொடி அரைச்சி பார்த்துட்டு. Bye friends.